ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான சைவ ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். இந்த சைவ ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்காக நம்ம ஏற்காடு, கொல்லிமலை இது போன்ற மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு தான் எடுத்திருக்கோம். இது பாறைகளுக்கு நடுவில் விளையக்கூடிய கிழங்கு. இது மேலே லைட்டாக முடியெல்லாம் இருக்கிற மாதிரி ஆட்டுக்கால் போலவே இருக்கும். சமைச்சா டேஸ்ட்டுமே அதே மாதிரி இருக்கும். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. 4000 வியாதிகளை குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து 1 வாரம் குடிச்சிங்கன்னா நல்லாவே பலன் கொடுக்கும். இது திண்டுக்கல், கம்பம் இந்த பக்கம் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் இதை போடி பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் வாங்கினோம். இந்த கிழங்குல நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதால கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த கிழங்கு சூப் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை மேலே நல்லா சரண்டி இஞ்சியோட தோல் நீக்கிற மாதிரி நல்லாவே தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ள இஞ்சி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டுலேயே 4லேருந்து 5 பேருக்கு சூப் பண்ணிடலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த கிழங்கு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட வாசனைக்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டையும் கிராம்பும் பொரிஞ்ச உடனே இந்த கிழங்கை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க விட ஆரம்பிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த சூப் குறைஞ்சது ஒரு 1/2 மணிக்கூறாவது மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும். கிழங்கு அரைச்சி தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது கொதிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை இல்லை கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சுவையான சைவ ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடும். கட் பண்ணினது போக மீதம் இருக்கிற கிழங்கை ஈரத்துணியில் சுற்றி வைங்க. இல்லைன்னா இஞ்சியை நம்ம மண்ணில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.